ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூச்சி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கு வந்து லைக் அண்ட் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எபிசோட் 11 பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஷுன்னோட கதையை காட்டுறாங்க. அந்த பூனை டீமனை பற்றி வந்து ஷுன்னுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். போன எபிசோட்லேயே அவன் வந்து பார்த்துருப்பான். அதனால இப்போ பயந்து பயந்து வாரான் கீழே. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து, எனக்கு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து சொல்கிறான், ஃபூன்னு அந்த கேட் டீமன் தான். இந்த பூனை டீமன் சொல்கிறா, இது நல்லா தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, ஆனால் வந்து இந்த இடத்துல ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து பூனை டீமன் வந்து, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன், பின்னச்சு குத்துவோம், ஆனால் ட்ரெஸ்ஸை விட்டு லைட்டாக ஸ்கின்ல பட்டுரும். அவள் கஸ்டமர் வந்து கத்தவுமே ஷுன் வந்து இதான் நேரம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து ஷுன் வந்துட்டு, இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, என்னோட கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணு, உனக்கு நான் ஃபுட் கொடுக்கேன், கிளாத் கொடுக்கேன், நல்ல சேலரியும் கொடுக்குறோம்லா, அப்புறம் எதுக்கு என்னோட கஸ்டமரை வந்து நீ இன்ஜுரி பண்ண அப்படின்னு கேட்கும். அதான் பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்குறான், நம்ம வந்து கஸ்டமரை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது கிங் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஷூன் சொல்கிறான் ஷூவை பற்றி, ஷூனா கேட்டிமன், நீ எப்படி என்னோட கிங்கை வந்து இன்ஜுரி பண்ணலாம், உன்னை வேலையை விட்டே நான் வந்து நிறுத்துறேன், நீ வந்து இனிமேல் இங்கே வேலை பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு 50% இந்த கடை ஃபுல்லுமே உங்களுக்கு ஆஃபர், என்னெல்லாம் வாங்கணுமோ இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பொருட்கள்லாம் வாங்குதா. கிட்ட வேலை பார்க்குறவன்ட்ட, இந்த மாதிரி உனக்கு 2 மாதம் சேலரி கொடுத்து இங்கேருந்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பூனை டீமன் வந்து கிட்ட வந்து, பாஸ் நான் என்ன நடந்துச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி கிட்ட நடந்து வந்துட்டுருக்கான். வேலை பார்க்குறவன் வந்து, எதுக்கு இப்படி பண்ணுற, காசை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் அந்த பூனை பையனை. திரும்பி கடைசியாக வந்து ஷுன்னை பார்க்குறான். கேடீமன் வந்து கடையை பார்க்குறான் வெளியே வந்துட்டு. அதை அவன் போகிறத வந்து ஷுன் மேலேருந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் வந்து வெளியே எங்கேயுமே போகல. அந்த கடைக்கிட்டே வந்து ஒரு மரத்துக்கு மேலே நின்றுட்டு இந்த கடைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பவரை வச்சு பார்க்குறான். இங்கே லீமிங் வந்து வேலை பார்க்குற நைட் கிளப்பை காட்டுறாங்க. அங்கே ஜின் வந்து வாரான். அப்போ அங்கே இன்னும் நின்றுட்டுருக்கான். ஜின் வந்து இன்னும் பார்க்குறான். அப்போ தாவோ வந்து வெளியே வந்துட்டு, ஜின்னை பற்றி, நீங்கள் இந்த மாதிரி லீமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அவனும் ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துடுவா. எனக்காக ஒருத்தங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. இன்னும் பார்த்துட்டு, எனக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. இது எல்லாத்தையுமே ஜின்னும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜின்னும் நோட் பண்ணுற வந்து இன்னும் நோட் பண்ணுறான். இப்போ லீமிங் வந்து வெளியே வரா. ஆனால் லீமிங் எதுவும் பேசலை, ஜின்னும் எதுவும் பேசலை. லீமிங் வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. அவள் பாதுகாப்பாண்டி ஜின்னும் பின்னாடியே நடந்து போகிறான். லீமிங் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு டீமன் வருது. இது என்ன டீமன்னா, ஒரு தடவை ஷாவு பாய் கிட்ட பேசியிருப்போம்ல, அந்த மாதிரி லீமிங் வந்து கேலரி விட்டு வெளியே வந்துட்டான்ட்டு, அந்த டீமன் தான் அது. திரும்பி பார்க்கும்போது அந்த டீமன் வந்து பறந்துடுது. ஜின் வந்து கேட்குறான் பின்னாடி வந்துட்டு, என்னாச்சு, எனக்கு வந்து அது வேண்டாம், நீங்கள் எதுக்கு இப்போ வெளியே வந்தீங்க, அவன் வந்து எனக்காண்டி தானே வந்தான், நீ வெளியே வந்தனால அவன் வந்து போயிட்டான், என்கிட்ட வந்து நீ என்ன தான் மறைக்கிற. அதுக்கு ஜின், அது வந்து ஒரு வேம்பயர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, இப்போ அதில் என்ன, நானும் ஒரு டீமன் நீயும் ஒரு டீமன். அதுக்கு ஜின் சொல்கிறான், அது வந்து நல்ல டீமன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது லீமிங் வந்து, சும்மா சமாளிக்காத, அதை நான் வந்து அவன்கிட்ட கிட்டே தெரிஞ்சுக்கிடுறேன், அவன் நல்லவனா இல்லை கெட்டவனான்ட்டு, அதை நானே முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. இவங்க பேசுகிறது, சண்டை போடுறது எல்லாமே வந்து மேலேருந்து அந்த வேம்பயர் கட்டு டீமனும் பார்த்துட்டு தான் இருக்குது. இங்கே ஷுன்னை காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கி எழுந்துச்சி பார்க்கான். பார்த்தா கிட்ட தான் இந்த கேட் டீமன் வந்து அவன் கிட்ட படுத்து கிடக்கு. அதை பார்த்து தான் அவன் ஷாக் ஆயிடுதான். அதுவும் நல்லா அந்த கேட் டீமன் அவன் காலில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அவன் லைட்டாக எடுக்க பார்க்குறான். அப்படின்னு அந்த கேட் டீமன் லைட்டாக எந்திக்கிற மாதிரி இருக்கு. லீமிங் காட்டுறாங்க. அவன் தூங்கும்போது என்ன வருதுன்னா, ஷூபாய் வந்து வரான். இப்போ இந்த புகை முடிச்சுக்குள்ளே இருக்கா. அவனு ஷூபாய் 3 தான். ஷூபாய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உனக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். அவகிட்ட போய் பேசலான்னு பார்க்க, அதுக்குள்ளேயும் ஷிவபாய் வந்து அப்படியே மறைஞ்சிடுதான். ஒன்று இடத்துல வந்துட்டு, நீ எதுக்கு என்னை பார்க்க வரல, என்கிட்ட பேச வரல அப்படின்னு கேட்குறா. இங்கே மார்னிங் ஆயிடுது. ஜின் வந்து கேலரியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ பார்க்க லேன் வரான். வந்துட்டு அங்கேருந்து பன் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜின் பார்க்குறத பார்த்துட்டு லேன் கேட்குறான், எதுக்கு வந்து என்னை இந்த மாதிரி பார்க்குற, இந்த மாதிரி தினமும் நான் அந்த ஓல்டான டீமனுக்கு வந்து பாடி கார்டு மாதிரி போயிட்டுருக்கேன், நீ என்ன சொல்கிற அதெல்லாம் கேட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து சாப்பிடக்கூட கூடாதா இங்கே அப்படின்னு கேட்குறான். ஜின் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி யூசுபாய் வந்து அவனோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேன், நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், இந்த மாதிரி நேற்று வந்து
வேம்பயரை நான் பார்த்தேன். அந்த வேம்பயர் நல்ல வேம்பயர் இல்ல. அது வந்து லீமிங் கிட்ட க்ளோஸா வரத வந்து பார்த்தேன் நானு. கேட்டது லேண்ட் சொல்றான். அப்புறம் எதுக்கு நீ இத பிடிக்காம வுட்டுட்ட? பிடிச்சு இங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ராகேட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீ அப்படி கேட்டிருந்தேன்னா அது மூலியமா நமக்கு யூஷுபாய் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜின், அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். லேண்ட் சொல்றான், நீ தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நானா தான் அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஜின் வந்து சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து இன்னைக்கு லீவிங் வந்து ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்றான். இங்க காலையிலே ஆயிட்டு நைட்டு வந்து அந்த கேட் டீமன் வந்து அவன் காலையே படுத்து தூங்கி இருக்கும். அவன் அந்த பொசிஷன்லயே தூங்கி எந்திக்கவும் செஞ்சுட்டான். பார்க்க அங்கே பூனை டீமன் இல்லை. உடனே இந்த மாதிரி வேலைக்காரன்ட்ட இந்த மாதிரி காசு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போகிறான். கீழே போனால் அங்கே அந்த கேட் டீமன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அவன் வந்து சுண்ணப்பத்து குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனும் குட் மார்னிங் சொல்கிறான். உடனே பார்க்குறான், பார்த்தா அவன் தான். அவன் கேட்குறான், அந்த மாதிரி உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஷுன் வந்து ஒரு வேலையால கூப்பிட்டு இந்த மாதிரி அவனை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அவனும் கிட்ட போய் தொட்டு பார்க்குறான். உடனே ஷுன் வந்து தொட்டு பார்க்குறான். நேரத்தையும் இவனை ஃபயர் பண்ணிட்டேனே, இவனை உள்ளே வர அளவே பண்ணல, இவனை வந்து வெளியே கூட்டு போய் துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து வேலை பார்க்குறவன் சொல்கிறான், இல்லையா அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே, இவன் வேலை பார்த்துட்டு தானே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறான். எல்லாத்தையுமே கேட்காங்க. ஆனால் யாருக்குமே ஞாபகம் இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுன்னே. கேடியம்மை வந்து கூலாக பார்த்து ஷுன்னை பார்த்து சிரிக்குது. ஷுன் அங்கேருந்து ஓடிடுதான். ஜின் சொன்ன மாதிரியே வந்து ஷுன் வந்து ஹெல்ப் கேட்டு வாரான். செவர்லாம் ஏறி குதிச்சு உள்ளே வரான். அப்போ வேலைக்காரன் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் இப்போ உள்ளே போகக்கூடாது, ஏன்னா இப்போ வந்து கெஸ்ட்டெல்லாம் இப்போ ரிசீவ் பண்ண மாட்டாங்க யாரும், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷுன், இது வந்து லைஃபா இல்லை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வேலைக்காரன் சொல்கிறான், எனக்கு தெரியும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பீஸ்ட் வந்துருச்சுல, வந்து சொல்லிட்டாங்க உங்களால் எதாலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு. ஆனால் வந்து ஒரு டீமன் ஹண்டர் வந்து எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உங்கள் கடைக்கு வந்து ஒரு டீமன் ஹண்டர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வேலை பார்க்குறவன். அதுக்கு வந்து ஷுன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி ஜின்னுக்கு வந்து என்னோடய வீட்டுக்கு பீஸ் வந்திருக்குன்னு தெரியுமா? அதுக்கு வேலை பார்க்குறோம். ஆமாம் தெரியும். எனக்காண்டி ஜின் டீமன் ஹண்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலை பார்க்குறோம், ஆமாம் கரெக்டு தான். சரி நான் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். பிளான் வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஷுன் கடையில் போய் பாருன்ட்டு. உடனே அவன் வந்து கடைக்கு வாரான். லேன் வந்து உள்ளே வரதை பார்த்தோன்னே ஷுன் வந்து இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். லேன் வந்து வந்துட்டு எல்லாரையும் வந்து செக் பண்ணி பார்க்கான், நீயா இல்லை நீயான்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி செக் பண்ணி பார்க்குறான். ஷுன் வந்து ஒரு டைட் பண்ணி போய் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த பூனை டீமனே வந்து வில்லிங்காக கிட்ட வாரான். கையில் இருக்க பெர்ஃப்யூம் வந்து தூக்கி உடச்சிருந்தான். எதுக்காண்டி இது பண்ணியிருப்பான்னா, லேன் வந்து ஸ்மெல் பண்ணி தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பான். ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லாட்டினா அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் பெர்ஃப்யூம் வந்து உடச்சிருந்தான் அவன். லேன் கேட்குறான், எதுக்காண்டி இது பண்ண? என்னால் எதுவுமே ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பூனை டீமனும் அதை கேட்டதும் ஷுன் வந்து வந்து விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லேன், நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ணால் அது வந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி நான் வந்து ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறதுக்கு எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். வெளியே போயிட்டு நீ எங்கே எஸ்கேப் ஆக போகிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் முழிக்கிறத பார்த்தே அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். பூனை டீமன் வந்து லேனோட கழுத்தில் வந்து பரண்டிடுது. லேனோட அட்டாக் பண்ணிடுது. அதை அட்டாக் பண்ணதுமே அது வந்து பயந்து மேலே ஓடிடுது. அந்த கேட் டீமன் வந்து இடத்துல உட்காந்துட்டு வந்து யோசிச்சு பார்க்கு. அந்த கேட் டீமன் வந்து அது சின்ன கேட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி அதுக்கு வந்து அடிபட்டிருக்கும். அப்போது ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி உனக்கு அடிபட்டிருக்கா, இந்த மாதிரி நீ நியூட்ரிஷனாக இந்த மாதிரி மில்க்கு குடி உனக்கு எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு மில்க் வந்து பார்த்து பாசமாக வந்து ஊட்டி விட்ருப்பான். அதெல்லாம் வந்து அந்த கேட் டீமன் வந்து நினச்சி பார்க்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன பையன் வந்து ஷுன்னாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து இப்போ கேட் டீமன் வந்து யோசிச்சு பார்க்குது. கேட் டீமன் வந்து அதை நினச்சி வந்து அழுதான். ஒரு வீடு ஜன்னல்லேருந்து பார்க்கான். அப்போ அந்த சின்ன பையன் வீடு தான் போல். அந்த கிட்டியை வந்து அவன் சின்ன வயசில் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த கேட் டீமன் வந்து பூனையாக இருக்கும்போது மனசு வந்து கேட் டீமன் நினைக்குது, அப்போ உங்களுக்கு இனிமேல் நான் தேவையில்லையா? ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து எப்போதுமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இங்கே லேன் வந்து ஜின்னை பார்க்கறதுக்காண்டி வாரான். வரும்போது சொல்லிட்டு தான் வரேன், எனக்கு எதுவுமே புரியல, அந்த சின்ன டீமன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் டீமன் நேரம் வந்து ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்குது, என்னால் வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியலை. ஜின்கிட்ட இங்கே பாரு, என் ட்ரெஸ் வந்து அதை எப்படி கிழிச்சிருக்குன்ட்டு எல்லாருமே என்னை பார்க்குறாங்க. நல்ல வேளை அங்கே வந்து எந்த போலீஸுமே இல்லை. ஆனால் அது பவர்ஃபுல்லான டீமன்லாம் கிடையாது. இந்த டீமன் வந்து பிடிக்க சொல்ல என்னால் பிடிக்க முடியல. அதுபோல் என் ட்ரெஸ் எல்லாம் அதை கிழிச்சு விட்டுட்டு பேசுகிறதுமே ஜின் அமைதியாக கேட்டுட்டு இருக்கான். உடனே ஜின்னை ஸ்டோன் ஸ்டோன் சொல்லிட்டு கூப்பிடுறான். ஜின் வந்து சொல்கிறான், அது வந்து பவராக இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை, ஏன்னா அது வந்து என்னோடய சீல் வந்து ஒன்று வச்சுருக்கு,
அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே லேன் சொல்கிறான், "நீ வந்து அதனோட சீலை வச்சிருக்கா?" அதுக்கு ஜின்னும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ நாளைக்கும் போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேன் சொல்கிறான், என்ன சாக சொல்கிறியா என்னைய? ஜின் வந்து சரி நீ நல்லா வந்து வேலை பார்த்துருக்க, கெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். லேன் வந்து போகிறோன்னு இந்த மாதிரி லீமிங்க்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா அந்த க்ரீன் கலர் டீமன் இருக்குமே அந்த வீட்டில் தான் இன்னுமே தங்கியிருக்கான். வீட்டுக்கு போய் பார்க்க அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து அவனோட பெட்டில் வந்து உட்காந்துருக்கு. நேன் பார்த்துட்டு கேட்குறான், இந்த மாதிரி நீ என் பெட்டில் என்ன பண்ணுறேன், அவனை பார்த்தோன்னே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ரீன் கலர் டீமன் சொல்கிறா, இது வந்து என் வீடு மறந்துட்டியா, அவனுக்கு ஃபுல்லாக நீ எங்கே போன, எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. லேன் சொல்கிறான், இந்த மாதிரி ஜின் வந்து நீ டீமன் பிடிக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் டீமன் நீ போய் சொல்லாத, நான் உடனே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா. உடனே அவன் இந்த பாரு என் கையை பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, என் கழுத்தை பாரு அடிபட்டிருக்கு. மொத்த க்ரீன் கலர் டீமனுக்கு வந்து கவலையாயிருது, உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்றா. கிட்ட வரவுமே இந்த மாதிரி லேன் வந்து கேட்குறான், நான் வந்து ஒரு டீமன் ஹண்டர், எனக்காண்டு வந்து டீமன் வந்து மருந்து போடுதா? அதுக்கு அந்த க்ரீன் கலர் டீமன் ரொம்ப பேசாத கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் வந்து மருந்து போட்டு விடுதா. நீ என்னமோ உன்னை யார் வந்து டீமன்லாம் பிடிக்க சொன்னது, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக ஊதி ஊதி மருந்து போட்டு விடுதா. அவள் ஊத ஊத அங்கே வந்து லேனுக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. இப்போ ஷுன்னை காட்டுறாங்க. ஷுன் தூங்கிட்டு இருக்கான் நைட்டு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்குமே வந்து அந்த பூனை டீமன் வந்து அவன் காலில் படுத்து வந்து தூங்கிட்டு இருக்கு. அந்த ஷுன்னுமே பார்த்துட்டு தான், அதுவும் இல்லாமல் அந்த ஷுன் பார்க்குறது வந்து அந்த கேட் டீமனும் பார்த்துடுது. கேட் டீமன் பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் கைக்கிட்ட வந்து படுத்துக்கிடுது. காலைல எந்திச்சி பார்க்குறா அவன் கழுத்து கையெல்லாம் ரொம்ப வலிக்கி. அப்புறம் இந்த பூனை டீமன் இன்னும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுதான். ஷுன் வந்து கீழே வரான். கீழேனா மேலே வந்து அவன் தங்கியிருப்பான், கீழே வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கடை இருக்கும். ஷுன்னுக்கு வந்து கழுத்து வந்து சுளுக்கி இருக்கும். அன்னே வந்து கேட் டீமன் வந்து ஷுன்னை கூப்பிட்டு, அவனுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக வந்து சாப்பாடு வச்சுருக்கேன், இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்து ஒரு சேரில் வந்து உட்கார வைக்கான். ஆனால் அந்த கேட் டீமன் ரொம்ப நல்ல டீமனாக இருக்குது. பூனையே வந்து அவனுக்கு சமைச்சு வந்து கொடுத்துருக்கு. நான் சொல்லிட்டான், உங்களுக்கு வந்து இது ஞாபகம் இருக்கா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்கும், உன் கழுத்து ரொம்ப வலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை டீமனே வந்து கழுத்தில் சுளுக்கு எடுத்து விட்டுருது. உடனே சொன்னும் இப்போ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் குடிச்சிட்டு கீழே வைக்கிறான். வந்து கேட்குறான்னா சின்ன வயசில் எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த கேடீமன் உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லையா? ஷுன் வந்து அந்த டீமனை பற்றி தள்ளி தள்ளி தான் போகிறேன், எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல, யார் என்னன்னே தெரியாது, அதுவும் இல்லாமல் ஒரு டீமன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவனோட கண் கலரை மட்டும் மாற்றி கட்டுறா. அதை பார்த்தோன்னே ஷுன் பயந்துருதான். உடனே அந்த கேட் டீமனும் இல்லை பரவாயில்ல இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறான். மேலேருந்து ஏதோ ஒரு டிசைன் வந்து கட் பண்ணிட்டு இருக்கான். கிட்ட தான் பூனை டீமன் வந்து உட்காந்துருக்கு. அவனால் சரியாக வேலை பார்க்க முடியல. கரெக்டாக கையால் தான் தூக்குதான் கேட் டீமன். அதை பார்த்தோன்னே ஷுன் பயந்துட்டு தப்பாக வெட்டிடுதான். கேடிமன் பக்கத்தில் இருக்கான அவனுக்கு ஃபுல்லுமே வேலை வந்து நடக்க மாட்டேக்கு. கேடிமன் வந்து தூங்குற மாதிரி இருக்கவுமே அவன் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே ஜன்னலுக்கு வெளியே போடலாம் பார்க்குறான். ஜன்னல் பள்ளி வந்து போட்டுருதான். போட்டுட்டு வந்து கேடிமன் கிட்ட இந்த மாதிரி அந்த பேப்பரை போய் எட்டு வா அப்படின்னு சொல்கிறான். கேடிமன் எட்டு வரங்குள்ளேயும் ஷுன் வந்து எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த கேடிமன் வந்து வந்துடுதான். பார்த்துட்டு வந்து கேடிமன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஷுன் சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது கேடிமன் வாஷ்ரூம் அந்த அந்த பக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷுன் ஓ ஆமாம்ல அந்த பக்கம் இருக்குது, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலிப்பிட்டு போகிறான். எடுத்த பேப்பர் வந்து கேடிமன் வந்து ஷுன்ட்டு வந்து கொடுத்துருதான். போன தடவை லேன் வந்தது, அந்த தடவை ஜின்னே வந்து ஷுன்னை வந்து பார்க்க வரான். ஜின் வந்து எதுக்காண்டி வந்திருப்பான்னா சீல்காண்டி வந்திருப்பான். ஷுன் வந்து உள்ளே கூப்பிட்டு இங்கே உட்காருங்க, சரி டீ குடிங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து நின்றுட்டு இருக்கான். முன்னாடி இருக்க பூனை டீமன் வந்து பவர் வந்து யூஸ் பண்ணான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜின் வந்து எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோடய சீலை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பூனை டீமன் வந்து அட்டாக் பண்ணுது. நீ வெளியே தப்பிச்சு விட்றான்னு பார்க்கும்போது அந்த ஜின் வந்து பிடிச்சிருதான். ஜின் வந்து கேட்குறான், எதுக்கு வந்து என்னை விட்டு போக முடக்க, நீ என்னன்னு வந்து என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், நீ சொல்லாட்டினாலும் சொன்னாலுமே உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். அதை கேட்டோன்னே அது கேடிமன் ஓகே நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஷுன்னை வந்து ஆல்ரெடி தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஸ்ட்ரீட் கேட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அடிபட்டுட்டு, அப்போ ஷுன் தான் என்னை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டான், எனக்கு பால்லாம் வர கொடுத்தான், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு டேஸ்டியான சாப்பாடெலாம் கொடுத்தான்.
நான் தூங்கும்போது கூட ஷுன்னோட கையில தான் படுத்து தூங்குவேன். நாங்க 2 பேரும் வந்து ரொம்ப வருஷமா ஒண்ணா தான் இருந்தோம். அவர் வந்து என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. எனக்கும் வந்து ரொம்ப புடிக்கும். ஷுன் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி அவர் பாட்டுக்கு போனாங்க. அப்ப என்னைய வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னைய வந்து வேற இடத்துக்கு வந்து வித்துட்டாங்க. எனக்கு வந்து அவங்க தேவ. ஆனா அவங்களுக்கு நான் தேவையில்ல. ஆனா நான் வந்து ஷுன என்னைய பத்திரமா பார்த்துட்டதுக்காண்டி ரீபே பண்ணணும்னு நெனச்சேன். அவர் கூடயே சாகுற வரைக்கும் இருக்கணும்னு நெனச்சேன். இல்ல அவருக்கு வந்து இப்ப ஞாபகம் இல்ல. அவருக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா வந்து என்னைய ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஜின், நீ என்னதான் இருந்தாலுமே இப்போ ஒரு டீமன். அத வந்து கண்டுபிடிக்கும்போது அவர் வந்து உன்னைய காயப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அது கேடீமன். எனக்கு வந்து அதெல்லாம் பரவால்ல. என்னால எவ்வளோ டைம் வந்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ நேரம் அங்க அவர் கூட தான் இருப்பேன். எனக்கு அவருக்கு வந்து என்னைய பிடிக்காம என்னைய கொன்னா கூட பரவால்ல. அத நினைச்சு நான் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சீல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த டீமன், நான் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சீலை வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். எதுக்காண்டினா நான் வந்து ஹியூமனா மாறி ஷுன் வந்து பார்க்க வரணும்னு நினைச்சேன். தயவுசெய்து வந்து என்னைய விட்டுருங்க. நான் உண்மையாக ஒரு நல்ல டீமன் தான். அதுக்கு முன்னாடி யாரையுமே காயப்படுத்தினதில்ல. நான் பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். காலை விழுந்தே கெஞ்சுறான். இந்த மாதிரி என்னையும் ஷுன்னையும் பிரிச்சிடாதீங்க. நான் வந்து அவர் கூட தான் இருப்பேன். நான் வந்து அவரை நல்லா பார்த்துப்பேன். ஜின் வந்து கேட்குறான், நீ எப்படி வந்து லைஃப் லாங் ஷுன் கூட வந்து இருப்ப? நீ எப்படி அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப வர பசிக்கும். சரி இப்போ வந்து அப்படின்னு சொல்கிறான். ஜின் கேட்குறான், அப்போ ஷுன் வந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சீலை வந்து இப்போ என் கையில் கொடுத்து நான் வந்து உன்னை கொல்ல மாட்டேன். நீ அதுக்கப்புறம் வேணா அவர் பக்கத்தில் வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த கேடிமன் வந்து ஷுன்னுக்காண்டி அந்த சீலை வந்து அவன் கையில் கொடுத்துருதான். கேடிமன் பழைய மாதிரியே கேட்டாவே மாறிடுது. ஆனால் இந்த கேடிமன் வந்து 7 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சீலை எடுத்து ஷுன்னுக்காண்டி தான் மனுஷனாக மாறி வந்து பார்க்க வந்திருக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ பண்ணியுமே திருப்பியும் கேட்டாவே மாறிடுது. ஷின் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் கேட்டாக இருக்கிறது எவ்வளோ நல்லது. நீ எதுக்கு டீமன் வந்து மாறணும்னு ஆசைப்படுற? இங்கே வந்து 3 லேடீஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஏதோ மிஸ்டீரியஸாக நடக்குது. ஒரு வேம்பயர் வந்து போய் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே லீமிங் வேலை பார்க்குற நைட் கிளப்பை காட்டுறாங்க. இன்றைக்கும் அந்த இன்னு ஷின்னும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின் வந்து இன்னுக்கிட்ட, உன்னோட டின்மேனிக் ஆரா வந்து நல்லாவே இருக்கு. அதுக்கு வந்து இன் சொல்கிறான், சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டின்மேனிக் ஆரா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், நீ வந்து நடிக்காத. நான் வந்து நீ கொல்லணும்னு நினச்சா எந்த எப்போனாலும் கொல்லுவேன். நான் வந்து இப்போ லீமிங்கை மட்டும் தான் பார்க்க வந்தேன். அதுக்கு வந்து இன் சொல்கிறான், ஓகே நான் வந்து நடிக்க நீ பாட்டிக்கிடுறேன். நீ சொல்கிறத பார்த்தா நீங்களும் வந்து மனுஷன் மாதிரி தெரியலை. நான் வந்து எப்போ என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு கூட லைஃப் லாங் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு தான் நினைக்கிறேன். தாவ வந்து வந்துடுதா. தாவ வந்துட்டு என்ன பார்த்து நம்ம என்ன லீவிங்கோட அழகில் மயங்கிட்டீங்களா? தினமும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. தாவ வந்து இன் கிடைக்க கணக்கு இந்த மாதிரி குளிர்தான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் ரொம்ப பேச வந்து ஜின் பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டு சொல்கிறா ஜின்னை பார்த்து, நீ உனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கேன் நைட்டு, நீங்கள் வேணா அங்கே போகலையா அப்படின்னு கேட்குறா. ஜின்னும் ஆமாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். லீமிங் வந்து உடனே தாவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. தாவை வந்து இன்னும் கூப்பிடுதா. இன்னும் அவங்க கூட தான் போகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வேம்பயர் கட்டியிருப்பாங்க, கெட்ட வேம்பயர். அந்த வேம்பயர் வந்து ஷாவுபாய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜின் வந்து உன்னோட சீலை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாவுபாய் சொல்கிறான், இந்த மாதிரி பரவாயில்ல, அவன் எத்தனை சீல் கண்டுபிடிச்சாலுமே நான் இல்லாமல் அவனால் எதுவுமே பண்ண முடியாது, அவனுக்கு நான் எங்கே இருக்கேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த கெட்ட வேம்பயர் சொல்கிறான், எப்போதுமே வந்து ஜின் லீமிங் கூட தான் இருக்கான், அவளை எப்படி இங்கே கூட்டு வரேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து சாவுபாய் சொல்கிறான், இந்த மாதிரி லீமிங் வந்து அவன் சும்மா எழுப்பலை, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் அவளை வந்து வேக்கப் பண்ணியிருக்கான். எனக்கு வந்து அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து லீமிங் மட்டும்தான் ஒரே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜின் வந்து ஜின்னை பார்க்க வந்திருக்கான். ஜின்னை பார்க்க வரும்போது அந்த கையில் பூனையை எடுத்து தான் வந்திருக்கான். ஜின் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி ரொம்ப தேங்க்யூ, டீமன் வந்து எனக்காண்டி விரட்டி கொடுத்ததுக்கு. ஆனால் அந்த டீமன் பூனையாக மாதிரி அவன் கையில் தான் உட்காந்துருக்குன்னு அவனுக்கு தெரில. ஜின்னும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க பூனையை பார்க்குறான். பூனையை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ஷுன் சொல்கிறான், இந்த பேட்டர்னை பாருங்க கேட் மேலே இருக்கிறத, இது வந்து ரொம்ப வந்து ரேரு. ஜின் சொல்கிறான், சரி ஓகே, அப்போ அந்த புனியை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஷுன் வந்து கேட்லாம் பாவம், எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கோங்க, அவருக்கு வந்து கேட்ஸ்னாலே பிடிக்காது. சின்ன வயசில் கூட நான் வந்து ஒரு கேட் வந்து வச்சுருந்தேன்.
ஆனால் எங்கள் ஃபேமிலி வந்து எங்கே விட்டாங்கன்னு தெரியல, நான் வந்து கேட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது நம்ம கூட ரொம்ப அன்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு உயிர் இருக்குல்ல. கேட்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட. இப்போ நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அது நம்ம கூட ரொம்ப அன்பாக இருக்கும். நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். லிப்பேட் அப்படிங்க. லிப்பேட்னா அந்த பூனையை தான் சொல்கிறான். ஷுன் வந்து அவன் கடைக்கு கூட்டு போயிட்டு அந்த பூனை வந்து டிராயிங்லாம் வரைகிறான். இங்கே மிங்கையும் அவன் ஃப்ரெண்டு தாவாவையும் காட்டுறாங்க. வந்து ஒரு பீச்சிங்கில் விற்கிற கேண்டி வந்து வித்துட்ருக்கு. அதை பார்த்த உடனே வந்து அது கிளீமிங்கு 2 தாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிடுறாங்க 2 பேரும். இவங்க வந்து தாவட் சொல்கிறா, இந்த கேண்டி வந்து பீச்சிங்கில் இருக்கிற மாதிரியே இல்லையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தாவோ, அப்போ நீ பீச்சிங்கில் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் அங்கே கேபிட்டலுக்கு போயிருக்கேன். ஆனால் அவங்க போயிருக்க மாட்டா. என்ன நடந்திருக்கும்னா, இந்த மாதிரி ஜின் வந்து வேக் ஆகாத போது பீஜிங்லேருந்து அந்த கேண்டியை வந்து வாங்கி அவளுக்கு கொடுத்துருப்பான். அதெல்லாம் வந்து லீமிங் வந்து யோசிச்சு பார்க்குறா. தாவ வந்து அவள் யோசிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் சொல்கிறா. நம்ம வந்து ட்ரெஸ் வாங்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது தாவ சொல்கிறா, இங்கே ட்ரெஸ்ஸு காசுலாம் ரொம்ப கம்மிலாம் கிடையாது, ரொம்ப அதிகம், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது லீமிங் சொல்கிறா, எனக்கு வந்து இப்போ தான் சேலரி வந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஷாஷாக்கும் நான் உனக்கும் வந்து புது ட்ரெஸ் எடுக்கலான்னு யோசிக்கிறேன், அதுவும் இல்லாமல் ரெண்ட் வேறு நான் வந்து பே பண்ணிட்டேன் கொஞ்சம் மாதத்துக்கு, அதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறா. தாவும் சரி அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ லேன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான், ஜின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே வந்து ஷிங்காயில் ஏதோ ஒரு டீம் வந்து எல்லாரையும் வந்து வேட்டையாடிட்டு இருக்கு மனுஷங்களை. அதுக்கு வந்து ஜீன் சொல்கிறான், இல்லை நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேன், உனக்கு என்ன அறிவு இல்லையா, டீமன்ஸ் வந்து மனுஷங்களை கொண்டுட்டு இருக்கு, நீ எதுவுமே கேர் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்க, நீ வந்து எப்போதுமே பாஸ்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க என்ன நடந்துச்சுன்ட்டு, ஆனால் இப்போ நடக்கிறத பற்றி யோசிக்க மாட்டேக்க. லேன் வந்து கேட்குறான், என்ன எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜின் சொல்கிறான், அதான் நீ இருக்கல அப்படின்னு சொல்லும்போது லேன் சொல்கிறான், உனக்கு வந்து புரியுதா, பாஸ்ட் வந்து நான் 300 டிமண்ட் பிடிச்சேதான், ஆனால் இப்போ வந்து எல்லா டிமண்டும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருது, நான் எப்படி அதை பிடிக்க முடியும். ஜின் வந்து எதையோ சென்ஸ் பண்ணுறான். லீமிங்கும் தாவோவும் கடைக்கிட்ட வந்து வராங்க. அதுதான் வந்து அவன் சென்ஸ் பண்ணியிருப்பான். இப்போ சொல்கிறான், நம்ம ஆனால் உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து லீமிங் வந்து யோசிக்கிறா. உடனே தாவோ சொல்கிறா, இந்த மாதிரி நீ வேலை முடிச்சு வரும்போதெல்லாம் டெய்லி உனக்காண்டி வெளியே வெயிட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது லீமிங் வேண்டான்னு சொல்லிட்டு தலையிட்டு அங்கேருந்து போயிடுதா. ஃபார் இன்ஃபர்மேஷன் அவனு சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து டீமன்ஸில் நல்ல டீமனும் இருக்கும் கெட்ட டீமனும் இருக்குது. தாவோ லவ் பண்ணுற இன் வந்து ரொம்ப நல்ல டீமன். எதுக்கான்னா அது வந்து ஹியூமன் பிளட் வந்து எப்போதுமே கன்சியூம் பண்ணியிருக்காது, இது வரைக்கும் அனிமல் பிளட்டை மட்டும் தான் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷாவு பாய் கிட்ட இருக்க ஒரு வேம்பயர் வந்து அது வந்து கெட்ட வேம்பயர். ஏன்னா அது வந்து ஹியூமன் பிளட்லாம் குடிக்கும். ஒரு வேம்பயர் கூட அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க 3 லேடிஸை. அதுக்கு காரணம் வந்து அந்த ஷாவு பாயோட கெட்ட வேம்பயர் தான். ஓகே பாய் குட்டீஸ், நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.